அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது அல் பக்கரா 36. எனினும் இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் அவ்விருவரையும் தடுக்கப்பட்டிருந்த மரத்தை அணுகித் தவறிழைக்கும்படி செய்து அச்சோலையை விட்டும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமையிலிருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலர் சிலருக்கு எதிரியாவார். இச்சோலையிலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள். உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடமுண்டு. அதில் சிறிது காலம் வரையில் சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். அல் பக்கரா 32. பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவ்வாக்கியங்களைக் கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார். அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்துவிட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிப்பவனும் அளவற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான். அல் பக்கரா 38. பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு என்னுடைய தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என்னுடைய அந்நேர்வழியைப் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல் பக்கரா 39. அன்றி எவர்கள் என்னுடைய நேர்வழியை நிராகரித்து என்னுடைய வசனங்களைப் பொய்யாத்துகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே. அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இஸ்ராயேலின் சந்ததிகளே, உங்களுக்கு நான் அளித்திருந்த என்னுடைய அருட்கொடையை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் எங்களித்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நானும் உங்களுக்களித்த வாக்கை நிறைவேற்றுவேன். என்னையை பயந்து அஞ்சுங்கள்.